போலி நகைய ஏன் போட்டீங்கன்னு இதோ நிக்கிறாரே அன்போட அப்பா. இவர்கிட்ட நாங்க சண்டைக்குள்ள போயிருக்கணும். அப்படி ஏதாவது நடந்துச்சா? இவருக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரியுது. செம்ம பாயிண்ட். இந்த ஆளு பதவி வெறி புடிச்சு வேணும்னே நாக்கு மேல பல்ல போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, நான் தான் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறேன்னா அது அப்படியே இருக்கட்டுங்க. அப்ப நான் சொல்றது தப்புன்னா காளிமுத்தண்ணன் போட்டிருக்கிறது போலியான நகைன்னு உறுதியாகுது, அப்படித்தானே? காளிமுத்தண்ணன் இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, என் நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கே. அன்பு, அந்த நகை இப்படிமா போலி நகையா மாறிச்சு? எனக்கு இப்ப கண்டிப்பா தெரிஞ்சாகணுமா, இல்லனா இந்த ஊருக்குள்ள எனக்கு மரியாதையே இருக்காது. அப்புறம் நான் பொய் சத்தியம் பண்ண மாதிரி ஆயிடுமா? ஐயோ கடவுளே, என் மேல இப்படி அபாண்டமா பழி சொல்றாங்களே. அப்பா, நீங்க பதறாதீங்கப்பா. நீங்க போலி நகையெல்லாம் போடல. அது எப்படி போலி நகையா மாறுச்சுன்னு நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். அன்பு, என்ன நீ? அவரு போலி நகை போடலனா அப்புறம் நீ யார் அசிங்கப்படுத்த பாக்குற? இது என்னங்க வம்பா போச்சு? இத பாருங்க, ஊருக்கு முன்னாடி எங்க அப்பா மேல பழி விழுந்திருக்கு. அவர் தப்பு பண்ணல. நான் அதை நிரூபிக்காம விட மாட்டேன். நீங்க நகையெல்லாம் மாத்தி வச்சதா நான் சொன்னேனா? ஓ, நீ தனியா வேற சொல்லுவியா? அத்தை, பாத்தீங்களா நம்மள நைஸா எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துறான்னு? நீங்க இவள போய் வாழ வைக்க ஆசைப்பட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அத்தை? நிறுத்துங்கம்மா. முதல்ல உங்க பிரச்சனையை வீட்டுக்குள்ள பேசி முடிச்சுக்கிட்டு அப்புறம் ஊரை பார்த்து கேள்வி கேட்க வாங்க. முதல்ல கிளம்புங்க. கிளம்புங்கம்மா. கிளம்புங்கம்மா. சொல்றோம்ல, கிளம்புங்க. முதல்ல கிளம்புங்க. ராஜி, வா வீட்டுக்கு போ. வா ராஜி, போங்கம்மா. வா கதிர. சரிப்பா. ஓ